அனைவருக்கும் வணக்கம். காக்கி சட்டை முழு மாதிரி தேர்வு 3க்கான உளவியல் சொல்யூஷன்ஸ் பார்த்துடலாம். சரியா? கொஸ்டின் நம்பர் 51. 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் இடையேயான விகிதத்தை காண்க. ஸோ இதுல விகிதம் காண்க அப்படின்னு கொடுத்துட்டு இங்க 9 மாதத்துக்கும் 1 வருடத்துக்கும் சொல்லிட்டாங்க. ஸோ எப்பவுமே விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே அலகுல இருக்கணும், இல்ல மாதம்னா மாதத்துல இருக்கணும், வருடம்னா வருடத்துல இருக்கணும். இப்போ இங்க மாதத்துல இருக்கு, இங்க வருடத்துல இருக்கு. அப்படின்னா வருடத்தை மாதமா மாத்தணும். ஒரு வருடத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். அப்போ 9 மாதம் ஒரு வருடத்தை நான் 12 மாதம்னு கன்வெர்ட் பண்ணிடுறேன். அப்போ இதுல இருந்து நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா 3 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 9, 4 12. ஸோ அப்போ 4 3:4 அப்படின்றதுதான் சரியான விகிதம். தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 52. எழுத்தர்கள், அரசு ஊழியர்கள், கல்வியாளர்கள். ஸோ இந்த கல்வியாளர்கள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, எஜுகேட்டட் பர்சனை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எழுத்தர்கள், அரசு ஊழியர்கள், எஜுகேட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லும்போது சில எழுத்தர்கள் அரசு ஊழியர்களாக இருக்கலாம், சில அரசு ஊழியர்கள் கல்வியாளர்களாக இருக்கலாம், சில கல்வியாளர்கள் எழுத்தர்களாக இருக்கலாம். இதுக்கு நம்ம என்ன படம் நமக்கு கரெக்டா வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில எழுத்தர்கள் அரசு ஊழியர்கள், சில அரசு ஊழியர்கள் கல்வியாளர்கள், சில கல்வியாளர்கள் எழுத்தர்கள். அப்போ இந்த படம் தான் நமக்கு கரெக்டா வரும். சோ அது செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சரியான விடை இந்த படம் தான். ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். கொடுக்கப்பட்ட பதில் படங்களில் ஒன்றில் கொடுக்கப்பட்ட கேள்வி படம் உட்பொதிக்கப்பட்டுள்ளது. அந்த பதில் படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல கேள்வி படம் இதுதான். சோ இது இங்க இருக்கிற 4 ஆப்ஷன்ல மறைஞ்சிருக்கான், உள்ளக்கே ஒளிஞ்சிருக்கு. ஸோ அது எந்த ஆப்ஷன்ல மறைஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா இந்த மாதிரி வந்திருக்கணும், அது வரல. ஈங்கிற ஒரு சிம்பிள் இதுல வந்திருக்காது. ஸோ அதனால இந்த படம் இருக்க போறது கிடையாது. செகண்ட் ஆப்ஷனை பாருங்க. ஸோ கரெக்டா இந்த ஈங்கிறது இதுல மறைஞ்சிருக்கு. அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக வரும். ஏன் தேர்ட் ஆப்ஷன் வராது? ஏன் வராது அப்படின்னா இது ஃபுல்லா இங்க வந்துருச்சு, ஆனா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இதோட நின்றுச்சு, அதனால தேர்ட் ஆப்ஷன் வராது. ஃபோர்த் ஆப்ஷன் நமக்கு பார்க்கும் போதே தெரியுது, அது வரப்போறது கிடையாது. ரைட். அடுத்த கேள்வி போயிடலாமா? 25 மாணவர்களில் 72% பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள். கணித பாடத்தில் திறமையற்றோர் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ மொத்த மாணவர்கள் 25 பேர் தான். சரியா? 25 பேர் தான். அதுல 72% பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள்லாம். அப்போ அந்த 25 பேர் தான் 100%. அதுல 72% போயிருச்சு அப்படின்னா அவங்க தான் திறமையற்றோர். அப்ப இதுல 72 நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் திறமையற்றவர்களா இருந்திருப்பாங்க? 28% பேர் திறமையற்றவர்களா இருந்திருப்பாங்க. அப்போ இதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 100% 28% எத்தனை பேரு இந்த 25 பேர்ல அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த 25 வச்சு இதை அடிச்சோம் அப்படின்னா 25 டேபிளே அடிக்கலாம். ஸோ 4 25 100. 4 வச்சு அடிச்சோம் அப்படின்னா 7. அப்போ மொத்த நபர்கள் 7 பேரு திறமை அற்றோர் இந்த 25 பேர்ல. ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இப்படி கண்டுபிடிக்கலாம். 100 தான் 25னா நமக்கு 28% எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 25 வச்சு அடிச்சோம்னா பாக்ஸ் மெத்தட்ல 4 டைம்ஸ் 4 வச்சு அடிச்சோம் அப்படின்னா 7 பேர் தான் திறமையற்றோர் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நமக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதுல சால்வ் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி. தற்போது அருண் மற்றும் தீபக்கின் வயது விகிதம் 4:3. 6 ஆண்டுகளுக்கு பிறகு அருணின் வயது 26 ஆண்டுகள். தீபக்கின் தற்போதைய வயது என்ன? நமக்கு இந்த கொஸ்டின் எல்லாம் ரொம்பலாம் யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. 4:3 தற்போதைய விகிதம். 6 ஆண்டுகளுக்கு பிறகு அருணின் வயது 26. அப்ப 6 ஆண்டுகளுக்கு முன்பு அவரோட வயது என்னவா இருந்திருக்கும்?
26 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 26 வயசு இருந்திருக்கு 6 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்ப 6 ஆண்டுகள் நான் குறைச்சிட்டேன் அப்படின்னா 20 வயசா இருந்திருக்கும். அதுதான் இந்த 4. தற்போது அருணின் வயது விகிதம் 4, அந்த 4 தான் 20னா இப்போ தீபக்கோட வயது விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. வயது விகிதம் 3, அப்போ வயது என்னன்னு பார்க்க வேண்டியதான். 4 வச்சு இதை கேன்சல் பண்ணோம்னா 5, 3 5 15, அப்போ அருணின் வயது 15. செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துட்டாங்க. சரியா? கொஸ்டின் நம்பர் 56. ஒரு குடும்பத்தில் தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா மற்றும் 3 பேர குழந்தைகள் உள்ளனர். தாத்தா பாட்டியின் சராசரி வயது 67 ஆண்டுகள். மொத்தம் அந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 நபர்கள் இருக்கிறாங்க. ஓகேவா? அதுல தாத்தா பாட்டியின் சராசரி வயது கொடுத்துட்டாங்க. சராசரி வயது அப்படின்னா தாத்தா பாட்டி 2 பேரா, அப்ப சராசரி வயதோட நான் 2 மல்டிப்ளை பண்ணனா எனக்கு தாத்தா பாட்டியினுடைய கூடுதல் கிடைக்கும், வயதுகளின் கூடுதல். சரியா? அப்போ இதுல எவ்வளவு இருந்திருக்கும்? 134 வயது. தாத்தா பாட்டியின் மொத்த வயது 134. அதுக்கடுத்து அம்மா அப்பாவின் சராசரி வயது 35ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ அம்மா அப்பா இவங்களுடைய வயதுகளின் கூடுதல் நமக்கு 35 × 2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 70 வயது. சரியா? அடுத்தது மற்றும் பேர குழந்தைகளின் சராசரி வயது 6 ஆண்டுகள். சரியா? ரைட். அப்ப பேர குழந்தைகள் மொத்தம் எத்தனை பேரு? 3 பேரு. அந்த 3 பேருடைய வயதுகளின் கூடுதல் 6 × 3, அப்போ 18 வயது. சரியா? இது மொத்தமா அவர்களுடைய வயது. ரைட். இப்ப என்ன கேக்குறான் அப்படின்னா, எனில் அந்த குடும்பத்தின் சராசரி வயது என்ன? ரைட்டா? சராசரி வயது அப்படின்னு கேட்கும்போது சராசரிக்கு என்ன ஃபார்முலா? மொத்த உறுப்பினர்களின் கூடுதல், மொத்த குடும்ப சராசரி ஈக்குவல் டு மொத்த குடும்ப உறுப்பினர்களின் வயதுகளின் கூடுதல் டிவைடட் பை மொத்த குடும்ப உறுப்பினர் எத்தனை பேர், சோ நபர்கள் எத்தனை நபர்கள் அப்படின்றதுதான் நமக்கு சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ மொத்த குடும்ப உறுப்பினர்களின் வயதுகளை நம்ம கூடுதல் பண்ணோம் அப்படின்னா 134 + 70 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 204, 204 + 18 222, 222 டிவைடட் பை நபர்கள் எத்தனை பேரு? 7 நபர்கள். சோ 7 வச்சு இதை அடிச்சோம் அப்படின்னா 3 × 21, அப்ப 3. அதுக்கடுத்து 12 இருக்குமா? 1 × 7, 12ல 7 போச்சு அப்படின்னா நமக்கு 5ன்னு கிடைக்கும். 5/7, அப்ப 31 5/7ங்கிறது தான் குடும்ப உறுப்பினர்களின் சராசரி. சரியா? எங்க இருக்கு? செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ரைட். கொஸ்டின் நம்பர் 56க்கு செகண்ட் ஆப்ஷன் இஸ் a correct one. கொஸ்டின் நம்பர் 57. 0.1 × 0.1 க்கு சமமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும் 0.01ன்னு. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இதுல கன்ஃபியூஷன் வரும். சோ அப்ப இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா 0.1ங்கிறத நான் 1/10, ஏன்னா புள்ளிக்கு அடுத்தது ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தான் இருக்கு. சோ அதனால 1/10ன்னு எடுத்துக்கிறேன். இன்ட்டு 1/10. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? பண்ணோம் அப்படின்னா மேல 1 தான் இருக்கும், கீழே 100 இருக்கும். அப்ப 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்படின்னா 0.01. 0.01ங்கிறது சரியான விடை. எங்க இருக்கு? தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 58. லண்டனின் நேரம் டெல்லியின் நேரத்தை விட 5½ மணி நேரங்கள் பின்தங்கி உள்ளது. டெல்லியில் 2:35 மணி எனில் லண்டனில் எத்தனை மணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2:35 டைம் ஆகுது டெல்லியில. அப்படின்னா லண்டன்ல எத்தனை மணி நேரம் இருக்கும், எத்தனை மணியா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5½ மணி நேரம் பின்தங்கி இருக்கான். சோ அப்ப இதுல இருந்து நம்ம 5½ கழிக்கணும். ஓகேவா? இப்ப 2ல இருந்து நான் எப்படி 5½ கழிக்க முடியும்? அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2:35 இன்னொரு டைம்லயும் நம்ம சொல்லலாம். என்ன சொல்லலாம்? மாலை நேரத்தை என்னன்னு சொல்லுவாங்க?
நமக்கு 14:35 கூட சொல்லுவாங்க. சரியா? 14:35. நான் கழிக்கிறதுக்காக அப்படி பாத்துக்கிறேன். 14:35. அப்ப இதுல இருந்து நான் இதை கழிச்சேன் அப்படின்னா எனக்கு 14ல இருந்து 5 போச்சுன்னா 9, 35ல இருந்து 30 கழிச்சோம் அப்படின்னா 0.5. அப்போ 9.5 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இந்த ஆப்ஷன்ல பாருங்க 9.5 எங்கேயாவது இருக்கா? இல்ல. அப்ப 9.5னா 24 hour ஃபார்மட்ல என்ன சொல்லுவோம்? நமக்கு இரவு 9.5ங்கிறத மாலைங்கிறத நம்ம 21:05ன்னு சொல்லுவோம். ஓகேவா? 24 hours ஃபார்மட்ல. சோ அதனால தேர்ட் ஆப்ஷன் இஸ் a correct one. Question number 59. Y ல இருந்து B, T ல இருந்து G, O ல இருந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Y யோட ஆப்போசிட் தான் B, T யோட ஆப்போசிட் தான் G, O வோட ஆப்போசிட் அப்ப என்னவா இருக்கும்? L. தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 60. கண்ட்லா குஜராத்துடன் தொடர்புடையது. அப்ப அதே மாதிரி கொச்சின் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்க்கணும். சோ குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் தான் கண்ட்லா. அதே மாதிரி கொச்சின் எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய துறைமுகம்? கேரளால இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் தான் கொச்சின். கொஸ்டின் நம்பர் 61. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு கேள்வியிலும் 4 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவற்றில் 3 வார்த்தைகள் ஏதோ ஒரு விதத்தில் ஒற்றுமையை கொண்டிருக்கும், 4வது வார்த்தை வேறாக இருக்கும். அந்த வேறுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. சோ 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும், 3 ஆப்ஷன் ஒரே மாதிரியாக இருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா கண்கள், மூக்கு, காது, கால்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்களேன், கண்கள், மூக்கு, காதுகள் இது எல்லாமே உணர் உறுப்புகள், சென்சிங் ஆர்கான். ஆனா கால்கள்ங்கிறது ஒரு பகுதி, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து கால்கள். ஓகேவா? ரைட். அப்போ இந்த 3ம் ஒரே மாதிரி இருக்கு. டிஃபரெண்டா இருக்கிறது என்னது? கால்கள் மட்டும்தான் டிஃபரெண்டா இருக்கு. சோ அதுதான் நமக்கான விடை. ரைட். கொஸ்டின் நம்பர் 62. இந்த மாதிரி ஒரு கோட் கொடுத்திருக்காங்க, அது கிரிக்கெட்டோட கோடா. அதே மாதிரி EULGH என்பது எந்த வார்த்தையின் குறியீடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த குறியீடோட வார்த்தை இது. அதே மாதிரி இது குறியீடா வார்த்தையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம டீகோட் பண்ணிடுவோம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத. FULFNHW அதுக்கு கிரிக்கெட் அப்படின்றதுதான் வார்த்தையா. அதே மாதிரி அப்போ EULGH அப்படின்றது எதோட வார்த்தை அப்படின்னு கேட்டிருக்காங்க. F ல இருந்து C -3, U ல இருந்து R -3, L ல இருந்து I -3, F ல இருந்து C -3, N ல இருந்து K -3, H ல இருந்து E -3, W ல இருந்து T -3. அப்ப எல்லாமே 3 லெட்டரை குறைச்சு வச்சு எழுதியிருக்காங்க. அப்ப அதே மாதிரி நம்ம குறைச்சிடலாமா? இதுல இருந்து -3 பண்ணோம் அப்படின்னா E ல இருந்து -3 B, U ல இருந்து -3 R, L ல இருந்து -3 I, G ல இருந்து -3 நமக்கு D, H ல இருந்து -3 E. அப்போ பிரைட் அப்படின்றதுதான் சரியான விடை. செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ரைட். கொஸ்டின் நம்பர் 63 பார்த்தலாமா? ஒரு பெண் தன் தாயின் சகோதரனின் மகன் என ஒரு மனிதனை அறிமுகம் செய்கிறாள். அந்த மனிதன் அவளுக்கு என்ன உறவு? ஒரு பெண் தன் தாயின், தன்னு அப்படின்றது அப்ப அந்த பெண்ணு தான். அந்த பெண்ணினுடைய தாயின், அந்த பெண்ணினுடைய தாயின் சகோதரனின் மகன் என ஒரு மனிதனை காட்டுகிறார். அந்த மனிதன் தான் இந்த மகன். ஓகேவா? என அறிமுகம் செய்கிறாள். அந்த மனிதன் அவளுக்கு என்ன உறவு? இந்த மனிதனுக்கு இந்த பெண் என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனது தந்தையின் சகோதரியின் மகன். அதாவது என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா அந்த மனிதன் அவளுக்கு என்ன உறவு. சோ அப்ப பெண்ணுக்கு இவங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பெண்ணுக்கு தான் அவர் என்ன வேணும்னு கேட்டிருக்கான். சோ அதனால எப்படி பார்க்கணும் அப்படின்னா தாயின் சகோதரனின் மகன். தாயின் சகோதரனின் மகன் என்னவா வரும்? நமக்கு மாமன் மகன். சோ மாமா மகன் அப்படின்றதுதான் சரியான விடை. தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. மாமா அல்லது அத்தை மகன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட். கொஸ்டின் நம்பர் 64. ஒரு நாள்
ரவி தனது வீட்டிலிருந்து மிதிவண்டியில் 10 கிலோமீட்டர் தெற்கு பக்கம் பயணித்து. சோ அப்போ மிதிவண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுன்னு வச்சுக்குருவோம். தெற்கு பக்கம். சோ அப்ப தெற்கு பக்கம்னா இந்த சைட்ல இருந்து வருவார். நமக்கு தெரியும் இது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இதுதான் நம்மளுடைய டைரக்ஷன், திசைகள். சோ அப்ப அதுல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து தெற்கு பக்கம் ஒரு 10 கிலோமீட்டர் மிதிவண்டியில வர்றாரு. அதுக்கடுத்து பயணித்த பின் வலதுபுறம் திரும்பி. சோ அவருடைய வலதுபுறம். சோ இங்க இருந்து இப்படி பார்த்தோம் அப்படின்னா வலதுபுறம் எது? இந்த பக்கம். சோ அப்போ வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் தூரம் பயணித்து. சோ அங்கிருந்து 5 கிலோமீட்டர் பயணிக்கிறாராம். பின் மறுபடியும் ஒரு வலதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறாராம். சோ மறுபடியும் ஒரு 10 கிலோமீட்டர் வலதுபுறம் போறாராம். ரைட். 10 கிலோமீட்டர் தூரம் பயணித்து பின் இடதுபுறம் திரும்பி. சோ மறுபடியும் ஒரு இடதுபுறம் திரும்புறாரு. இங்க இருந்து இடதுபுறம் அப்படின்னா இப்படி போறாரு. போய் ஒரு 10 கிலோமீட்டர் பயணிக்கிறார். சோ மறுபடியும் ஒரு 10 கிலோமீட்டர் பயணிக்கிறாராம். இப்போ அவரது வீட்டை நேரடியாக அடைவதற்கு அவர் எத்தனை கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டும்? சோ இங்க இருந்து அவருடைய வீட்டை அடையணும்னா எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல இருந்து இது 10 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் இதோட டிஸ்டன்ஸ் நமக்கு 5 கிலோமீட்டர். டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா 15 கிலோமீட்டர். ஓகேவா? 15 கிலோமீட்டருங்கிறது நமக்கு செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ரைட். கொஸ்டின் நம்பர் 65ல இருந்து 66. கீழே உள்ள படத்தை நன்கு கவனித்த பின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். சோ இதுல இந்தியர்கள்னு ஒரு வட்டத்துல கொடுத்திருக்காங்க, தலைவர்கள்ங்கிறது ஒரு வட்டத்துல கொடுத்திருக்காங்க, பாடகர்கள்ங்கிறத வட்டத்துல கொடுத்திருக்காங்க. அதை XYZன்னு நேம் பண்ணிருக்காங்க. ரைட். இதுல பாடகர் அல்லாத, சோ பாடகர்களா இருக்கக்கூடாது, ஆனா இந்திய தலைவர்களாக இருக்கணும். சோ அப்போ இந்திய தலைவர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ரைட். அடுத்து பாடகர்களாக இருக்கும் இந்திய தலைவர்களை எந்த பகுதி குறிக்கிறது? அப்ப 3 பேருமே இருக்கணும். அது எந்த பகுதி? இந்த பகுதி தான் 3. சோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. ரைட். கொஸ்டின் நம்பர் 67. கீழே உள்ள ஒவ்வொரு கேள்வியிலும் உள்ள வார்த்தைகளை அர்த்தமுள்ள ஒரு வாக்கியம் உருவாகுமாறு வரிசைப்படுத்தணும். சோ இது வந்து மீனிங்ஃபுல் ஆர்டரா அரேஞ்ச் பண்ணணுமா? இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வானவில், மலை, சூரியன், மகிழ்ச்சி, குழந்தை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல எது நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மழை பெய்யுது. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும். சோ அப்போ மழை, மழைக்கு அப்புறம் நமக்கு சூரியன் உதிக்குது. மழைக்கு அப்புறம் சூரியன் உதிக்குது. சோ இந்த சீக்வன்ஸை வச்சு நான் சொல்றேன். சூரியன் உதிக்குது. சூரியன் உதிச்சதுனால ஒரு சயின்டிபிக் எஃபெக்ட் என்ன? வானவில் உண்டாகும். வானவில் உண்டாகுது. வானவில் உண்டான உடனே நம்ம என்ன பண்றோம்? குழந்தைகிட்ட அதை காட்டுறோம். சோ அப்ப குழந்தை அடுத்தது. அந்த வானவில பார்த்த உடனே குழந்தை மகிழ்ச்சி அடையுது. அந்த குடும்பமே மகிழ்ச்சி அடையுது. அப்ப 2, 3, 1, 5, 4 எங்க இருக்கு? செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. மலை, சூரியன், வானவில், குழந்தை, மகிழ்ச்சி. சோ இதுதான் சரியான சீக்வன்ஸ். ரைட். கொஸ்டின் நம்பர் 68. கீழே உள்ள ஒவ்வொரு கேள்வியிலும் விடுபட்ட உறுப்பை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல விடுபட்ட உறுப்பு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த உறுப்பு தான். சோ அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 5ஐயும் 4ஐயும் வச்சு இங்க 1ன்னு கொடுத்திருக்காங்க. 5ல இருந்து 4 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். சரியா? ரைட். அதே மாதிரி 7ல இருந்து 3 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 4ன்னு கிடைக்கும். ஓகே, ரைட். அந்த 4ஓட கியூப் தான் 64. 1ஓட கியூப் தான் அப்ப 1. 8 2 இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கடைசியா வருவோம். இந்த 11ல இருந்து 8 கழிச்சோம் அப்படின்னா 3 கியூப் 27. அப்போ
8ல இருந்து 2 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 6. 6 கியூப் என்ன 216. ஃபோர்த் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். கொஸ்டின் நம்பர் 69. கீழே உள்ள கேள்விகளின் 4 படங்கள் ABCD என குறிப்பிடப்பட்டு இருக்கும். விடையில் ABC மற்றும் D என படங்கள் குறியிடப்பட்டு இருக்கும். கேள்வியில் உள்ள 4 படங்களை தொடர்ந்து வரவேண்டிய படத்தை விடையில் உள்ள 4 படங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். ஸோ இது வந்து சீக்வன்ஸ் தான். ஸோ இதை கண்டுபிடிக்கணும். ரைட். இப்போ இந்த 1, 2, 3, 4 இந்த படத்துல எதுக்கெல்லாம் இப்ப சம்பந்தப்படுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க பாருங்களேன், இந்த படமும் இந்த படமும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. அதே மாதிரி இந்த படமும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. அப்போ இதே மாதிரி இந்த படத்தோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய படம் தான் இங்க வரணும். சரியா? அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோடைய கிளாக் வைஸ்ல 1, 2 ரெண்டாவது பிளேஸ்ல இது வந்திருக்கு. அதாவது இங்க இருந்து இந்த பிளேஸுக்கு வரணும், அது ஒரு பிளேஸ்னு வச்சுக்கலாம். இங்க இருந்து அடுத்தது இது ரெண்டாவது பிளேஸ். சோ அதுதான் இங்க இருந்து இங்க வந்திருக்கு கிளாக் வைஸ்ல. சரியா? கடிகாரம் சுழலும் திசையில. அதே மாதிரி இந்த படத்தை பாருங்க, இதோட கிளாக் வைஸ்ல இது ஃபர்ஸ்ட் பிளேஸ், இது ரெண்டாவது பிளேஸ். அப்ப இங்க இருந்து இந்த பிளேஸ்ல வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இந்த படத்துல இருந்து அடுத்த பிளேஸ் எங்க வந்திருக்கணும்? இங்க இருந்து இது ஃபர்ஸ்ட் பிளேஸ், இது ரெண்டாவது பிளேஸ். அப்பனா இந்த இடத்துலதான் வந்திருக்கணும். இந்த இடத்துல வந்திருக்கணும்னா அப்போ இந்த படம் இங்கனக்குள்ளதான் இருக்க போகுது. ரைட். இந்த இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கிற படம் எதெல்லாம் இருக்கு? நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது, ஏன்னா இந்த கார்னர்ல இருக்கு. அதே மாதிரி ஃபோர்த் ஆப்ஷன் நமக்கு வராது, ஏன்னா லெஃப்ட் கார்னர்ல இருக்கு. அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் வராது, ஏன்னா இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால தேர்ட் ஆப்ஷன் வராது. அதுக்கு அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பாக்குறேன், நமக்கு இந்த இடத்துலதான் வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்திருக்கு. சோ இந்த படம் தான் நமக்கான விடை. சோ ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். கொஸ்டின் நம்பர் 70. கீழே உள்ள ஒவ்வொரு கேள்வியிலும் படம் எக்ஸின் சரியான கண்ணாடி பிம்பத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கண்ணாடி பிம்பம் தான் நம்ம காணணும். சோ லெஃப்ட் ரைட் சேஞ்ச் ஆயிருக்கும். நான் சொல்லியிருப்பேன், அப்படியே கொஸ்டின் பேப்பரை இப்படி திருப்பி பார்த்தோம்னா கூட ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சோ இந்த படம் எப்படி இருந்திருக்கும்? இந்த மாதிரி இருந்திருக்கும். சோ இந்த படத்துல இப்படி இருந்திருக்கும். ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் இப்படி இருந்திருக்கும். அதுக்கடுத்து இந்த படம் இப்படி இருந்திருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏன் வராது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது லென்த்தா இருக்கு, இது சின்னதா இருக்கு. எனக்கு இதுதான் லென்த்தா இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அதுக்கடுத்து செகண்ட் ஆப்ஷன் வராது. ஏன் அப்படின்னா இந்த படம் இந்த சைடு வரணும், லெஃப்ட் ரைட்டு சேஞ்ச் ஆகல. தேர்ட் ஆப்ஷன் நமக்கு கண்டிப்பாக வராது. இந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் நமக்கான விடை. ஓகேவா? ஸோ நம்ம வரைஞ்ச படம் அப்படியே எக்ஸாக்டா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கிறது அந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான். ஓகேவா? தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.